எல்லா ரிலீஜியஸ் காரிடார்ஸ், எக்கனாமிக் காரிடார்ஸ், பிஸ்னஸ் காரிடார்ஸ் சமீபத்தில் நம்ம பார்த்தோம். ரீசெண்ட் தீபாவளி செஷனுக்கு 12,100 ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் கண்ட்ரி வைடாக யூனியன் ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ்ஜி ஆர்டர்ஸ் பிரகாரமாக செயல்பட்டாங்க. அதே வகையில் தெற்கு ரயில்வே பொறுத்த வரைக்கும் 21 டேஸில் 9 கோடி மக்கள் இந்த தீபாவளிக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணாங்க சார். இந்த தருணத்தில் நான் எம்ஜிஎஃப்ஏ ஜாஃபர் அலி, தெற்கு ரயில்வே பயனாளர் ஆலோசனை குழு உறுப்பினர், ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர், ஆனரபிள் அஸ்வினி வைஷ்ணவ்ஜி யூனியன் ரயில்வே மினிஸ்டர், குறிப்பாக தெற்கு ரயில்வேயோட ஜெனரல் மேனேஜர் ஆகன் சிங் அவங்களுக்கு நன்றி பாராட்டியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சார். அதே வகையில் இன்னைக்கு காலையில் தெற்கு ரயில்வே சார்பாக 10 ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் ஃபார் பொங்கல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த தடவை தெற்கு ரயில்வே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சார். ரொம்ப பெருமைக்கூடிய விஷயம், பாராட்டக்கூடிய விஷயம் சார். நாகர்கோயில், தாம்பரம், கன்னியாகுமரி இந்த காரிடார்ஸ் கனெக்ட் ஆகிற மாதிரி ட்ரெயின்ஸ் அறிவிச்சிருக்கிறாங்க சார். இது 11th and 18th, தட் இஸ் சண்டே, நாகர்கோயில் டு தாம்பரம் செயல்படும். அண்ட் 12th and 19th மண்டே தாம்பரம் டு கன்னியாகுமரி இந்த ட்ரெயின் செயல்படும். ரெண்டாவது ட்ரெயின் சார் கன்னியாகுமரி, தாம்பரம், நாகர்கோயில், அது வேற ட்ரெயின், இது வேற ட்ரெயின். இது 13ஆம் தேதி அண்ட் 20ஆம் தேதி, தட் இஸ் டியூஸ்டே, கன்னியாகுமரி டு தாம்பரம். அண்ட் 14th and 21 வெனஸ்டே, தாம்பரம் டு நாகர்கோயில் இந்த ட்ரெயின் செயல்படும் சார். மூணாவது ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி டு செங்கல்பேட், இது இம்பார்ட்டன்ட் காரிடார்ஸ், மக்களோட டிமாண்டு வந்துச்சு. தெற்கு ரயில்வே அது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து திருநெல்வேலி டு செங்கல்பேட்டு 9th and 16th ஃப்ரைடே, தாம்பரம் டு செங்கல்பேட் இந்த வண்டி செயல்படும் சார். அண்ட் 9th and 16th வெள்ளிக்கிழமை திருநெல்வேலி டு செங்கல்பேட் இந்த ட்ரெயின் செயல்படும். அதே 9 and 16 வெள்ளிக்கிழமை செங்கல்பேட் டு திருநெல்வேலி இந்த ட்ரெயின் செயல்படும். அது இல்லாமல் சார் இப்போ அதே, ஏன்னா இங்கே மக்களோட பயன்பாட்டு அதிகமாக இருக்க சொல்லி இன்னும் 2 ட்ரெயின்ஸ் அதுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே திருநெல்வேலி டு செங்கல்பேட் 10ஆம் தேதி அண்ட் 10th and 17th, தட் இஸ் சாட்டர்டே, திருநெல்வேலி டு செங்கல்பேட் வருது ட்ரெயின். அதே 10th and 17th சாட்டர்டேக்கு செங்கல்பேட்லேருந்து இது திருநெல்வேலி போகுது. அது இல்லாமல் சார் கோவை மக்களுக்கு ஒரு குட் நியூஸ். கோவை டு சென்னை சென்ட்ரல் 11th and 18th, தட் இஸ் சண்டே, கோயம்புத்தூர் டு சென்னை சென்ட்ரல் வருது. 12th and 19th மண்டேக்கு சென்னை சென்ட்ரல் டு கோயம்புத்தூர் போகுது. எல்லா காரிடார்ஸ் கனெக்ட் ஆகிற மாதிரி, எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ் கனெக்ட் ஆகிற மாதிரி இந்த வாட்டி எப்போவுமோ இந்த வாட்டியோட தெற்கு ரயில்வே நல்ல அறிவிப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சார். அது இல்லாமல் சார் மேங்களூர் டு சென்னை சென்ட்ரல் 13th, தட் இஸ் டியூஸ்டே, மேங்களூர் டு சென்னை சென்ட்ரல் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் ஃபார் பொங்கல். அண்ட் 14th வெனஸ்டே, சென்னை சென்ட்ரல் டு மேங்களூர். அது இல்லாமல் ஈரோடு மக்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. ஈரோடு, செங்கோட்டை அண்ட் பூதனூர் 13ஆம் தேதி டியூஸ்டே, ஈரோடு டு செங்கோட்டை ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின். 14th, தட் இஸ் வெனஸ்டே, செங்கோட்டை ஈரோடு வழியாக பூதனூர் ஒரு ட்ரெயினை அறிவிச்சிருக்காங்க. அது இல்லாமல் சார் ராமேஸ்வரம் மக்களுக்கும் ஃபோக்கஸ் பண்ணி தெற்கு ரயில்வே ஒரு நல்ல இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வந்திருக்காங்க. நானும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் கொடுத்தேன். ராமேஸ்வரம் பொறுத்த வரைக்கும் ராமேஸ்வரம் தாம்பரம்க்கு ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் பொங்கலுக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 13 and 20, தட் இஸ் டியூஸ்டே, ராமேஸ்வரம் டு தாம்பரம் வருது. 14 and 21, இட் இஸ் வெனஸ்டே, தாம்பரம் டு ராமேஸ்வரம் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எல்லா ப்ரீ புக்கிங் நாளைக்கு 8 மணிலேருந்தா ப்ரீ புக்கிங் ஆரம்பிச்சுக்கும். ஏன்னா
ரெகுலர் ட்ரெயின்ஸ் ஃபுல் ஆனதுனால மக்கள் அது கொஞ்சம் ஹெசிடேட் ஆனாங்க. ஏன்னா நம்ம தீபாவளிக்கு மட்டும் நம்ம பார்த்தோம், பஸ்ஸில் 2 மடங்கோ 3 மடங்கோ 4 மடங்கோலாம் கட்டணம் உயர்த்து அறிவிச்சிட்டாங்க ப்ரைவேட் பஸ்ஸஸ்ஸு. பட்டு இந்தியன் ரயில்வே பொறுத்த வரைக்கும் எந்த ஆஸ்பெக்ட் இருந்தால் கூட அவங்களோட ஃபிக்ஸ்டு கம்மி காஸ்ட், வேர்ல்டுலேயே கம்மியான ரயில்வே காஸ்ட் இந்தியன் ரயில்வே எல்லாத்துக்கும் தெரியும். அதனால தெற்கு ரயில்வே பொறுத்த வரைக்கும் 21 டேஸில் 9 கோடி மக்கள் டிராவல் பண்ணியிருக்காங்க இந்த தீபாவளிக்கு. ஸோ ஹிஸ்டாரிக் அச்சீவ்மெண்ட் பை த சதர்ன் ரயில்வே. நான் குறிப்பாக தெற்கு ரயில்வே ஜெனரல் மேனேஜர் ஆனந்த் சிங் அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அந்த குறிப்பாக ஆர்பிஎஃப் அவங்க அருமையாக எந்த கேஷுவலிட்டி இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த 9 கோடி மக்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஆர்பிஎஃப்க்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். இதே சேமாக நம்ம வரப்போ பொங்கலுக்கும் லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் தெற்கு ரயில்வே சார்பாக கண்டிப்பாக டிராவல் பண்ணுவாங்க. அதுக்கு எல்லா வகையில் எல்லா வசதி, எல்லா செக்யூரிட்டி, சேஃப்டி சிஸ்டம் தெற்கு ரயில்வே ஆர் என்ஷூரிங் டு இட்ஸ் பேசஞ்சர்ஸ் சொல்லலாம் சார்.